ஃபேஸ்புக் பார்த்தோன்னா ஒரு ட்ரிக்ஸ் தான். ஓகேவா? ஃபேஸ்புக்கில் என்ன ட்ரிக்ஸ் அப்படிங்கன்னா, ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம டிவைஸை தவிர மீதி ஏதாவது அதர் டிவைஸில் வந்து நம்ம லாகின் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம அவங்க மொபைலை வாங்கி லாக் அவுட் பண்ணுறதை தவிர நம்ம மொபைலே எப்படி லாக் அவுட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நமக்கு தெரியாமலோ இல்லை நம்ம தெரிஞ்சோ அப்பா மொபைலோ இல்லை மற்ற மொபைலில் எதெல்லாம் வந்து நம்ம லாகின் பண்ணியிருப்போம். பட் அதில் யூஸ் பண்ணிட்டு திரும்ப நம்ம லாக் அவுட் பண்ணாமலே வந்திருப்போம் அப்படிங்கிறீங்கன்னா, ஜஸ்ட் அவங்கள சேவ்லேயே இருக்கும். இப்போ நம்ம அந்த இதெல்லாம் எப்படி நம்ம லாக் அவுட் பண்ணுறது? ஓகேவா? அவங்க மொபைல் வாங்காமல் நம்ம மொபைலே எப்படி லாக் அவுட் பண்ணுறதா பார்க்கணும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைல் எடுத்துகிட்டு இதில் ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணுறீங்களா? ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அதை அப்டேட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபேஸ்புக் அப்டேட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? இப்போ அப்டேட் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணிட்டேன். என்னோட ப்ரொஃபைல் வந்து நான் லாகின் பண்ணிட்டேன். இதில் வந்து இந்த ப்ரொஃபைலை நான் என்னென்ன மொபைல்லாம் லாகின் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை எப்படி லாக் அவுட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஜஸ்ட் மேலே இருக்க அந்த ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு செட்டிங்ஸ் வரும். இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசின்னு இருக்கு பாருங்கள். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். ஓகேவா? இதில் என்ன பண்ணோம்னா சி மோர் இந்த அக்கௌண்ட் சென்டர் இருக்குல்ல, அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்குல்ல, அந்த பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இது மாதிரி ஷோ ஆகும். இதில் செக்யூரிட்டி செக்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேர் யூரில் லாகின் இன் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் உங்களுக்கு எதுவோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் எந்தெந்த மொபைலில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருங்கோ இல்லை பிசி எதெல்லாம் நீங்கள் லாகின் பண்ணிருங்கோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகேவா? பட் அதை நம்ம எப்படி லாக் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே செலக்ட் டிவைஸ் டு த லாக் அவுட் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை மொபைலில் லாகின் இருக்கோ அது எல்லாத்தையுமே டிக் பண்ணலாம். இங்கே லாஸ்ட்டாங்கில் மேலே செலக்ட் ஆல் அப்படின்னு கொடுத்தாலுமே அது டிக் ஆகிடும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு கீழே லாக் அவுட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி இந்த லாக் அவுட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் எத்தனை டிவைஸில் இந்த இது பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா டிவைஸ் வந்து லாக் அவுட் ஆகிடும். சரிங்களா? இப்போ மேலே இருக்க டிவைஸ் மட்டும் தான் இருக்குது, கீழே எதுவுமே இல்லை. ஓகேவா? இந்த மாதிரி தான் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வேறு டிவைஸில் லாகின் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி லாக் அவுட் பண்ணுறது. ஓகேவா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? பை.